அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இன்று உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தோடு வந்துள்ளேன். உண்மையில் இன்று பேசப்படுகின்ற ஒரு 3 விடயங்கள் முக்கியமானது. காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விடயம், மற்றது கைதிகள் விடுதலை விடயம், மற்றது இராணுவ ஆக்கிரமிப்புள்ள காணிகள் விடுவிப்பு விடயம். அந்த வகையிலே இன்று உதயன் ஆசிரியர் காணாமலாக்கப்பட்ட விடயத்தை இங்கே அலசுகின்றார். வாருங்கள் பார்ப்போம். ஆசிரியர் தலையங்கம். காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக கை கோர்ப்போம். இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தங்களின் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த போராட்டங்கள் ஒரு தசாப்தத்தையும் கடந்து தொடர்கின்ற போதும், பல அரசாங்கங்கள் ஆட்சிக்கு வந்து சென்றுள்ள போதும், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்ற மர்மம் நீடித்து கொண்டே இருக்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தில் இன்றும் தேடல்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. இலங்கையில் போரின் இறுதிக்கட்டத்திலும் அதன் பின்னரான காலப்பகுதியிலும் பலர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கையின் பல பாகங்களில் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி இருந்தாலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலேயே அதிகளவானோர் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். இறுதிப் போரின் போது உறவினர்களால் இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட பலருக்கு என்ன நடந்தது என்பது தற்போது வரையில் மூடி மறைக்கப்பட்டே வருகின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தொடர்ச்சியான சுழற்சி முறை போராட்டங்களை ஆயிரக்கணக்கான நாள்களாக வீதியோரங்களில் முன்னெடுத்து வருகின்ற போதும் அவர்களுக்கான நீதி இன்று வரை மறுக்கப்பட்டிருக்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் இலங்கை அரசாங்கங்களால் பல கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்ட போதும் அவை வெறுமனே கண்துடைப்பு செயற்பாடுகளாகவே இருந்தன. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் நிறுவப்பட்ட போதும் அந்த அலுவலகம் இழப்பீடுகளை வழங்கி இந்த விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயன்றதை தவிர காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு என்ன நடந்தது என்பதை ஆராயவோ அல்லது இந்த விடயத்தில் குற்றமளித்தவர்களை தண்டிப்பதற்கான வழிகளை கண்டறியவோ முயலவில்லை. நீதியை எதிர்பார்த்து காத்திருக்கும் மக்களுக்கு அரசாங்கங்கள் உருவாக்கிய கட்டமைப்புகள் எதுவும் இழப்பீட்டை தவிர எதையும் வழங்க தயாராக இருக்கவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் குடும்பங்களுக்கு இழப்பீடுகள் வழங்கப்படுவது அவசியம் என்கின்ற போதும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்விக்கு விடை தேடுவது அதி முக்கியமானது. தங்கள் கைகளால் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியுடனும் தங்கள் உறவுகள் உயிரோடு எங்காவது இருக்கக்கூடுமா என்ற எதிர்பார்ப்பிலும் நித்தமும் தவித்து கொண்டிருப்பவர்களை ஆற்றுப்படுத்துவதற்கு அவர்களின் கேள்விக்குரிய விடையை கண்டறிய வேண்டும். இந்த விடையை கண்டறிவது அல்லது கண்டறிவதற்கான அழுத்தங்களை கொடுப்பது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களிடம் பொறுப்பு என்பதை எவரும் மறந்துவிட முடியாது. ஆனால் இப்போது தமிழ் மக்களும் தமிழ் அரசியல் தலைமைகளும் அந்த பொறுப்பை தட்டி கழிக்கின்றனர் என்பதே வேதனையான உண்மை. அபிவிருத்தி ஊழலுக்கு எதிரான முன்னெடுப்பு என்ற சலசலப்புகளால் தமிழ் அரசியல் பரப்பிலும் சரி, தமிழ் மக்களின் வாழ்வியல் முறையிலும் சரி, தமிழ் தேசியம், சுய நிர்ணய உரிமை என்பன கடந்த காலங்களை விடவும் இப்போது தளர்ந்து விட்டன. இது தமிழ் அரசியல் கட்சிகள் தமிழ் இனத்தின் பிரச்சனைகளை முன்னிறுத்தி செயற்படாமல் தங்களின் நலன் சார்ந்தவற்றையே முன்னிறுத்தி செயற்படும் இந்த நிலைமைக்கு ஒரு பிரதான காரணமாக மாறியிருக்கின்றது. தமிழ் மக்களின் தாயகமான வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஏற்பட்டிருக்கும் இந்த மாற்றம் தமிழ் இனத்தின் எதிர்கால இருப்பில் பெரும் பாதகத்தை ஏற்படுத்தும் என்பதுடன் நாட்டின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு முதல் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம், அரசியல் கைதிகள் விடுதலை, திட்டமிட்ட பௌத்த மயமாக்கல், தமிழர் பிரதேசங்களில் திட்டமிட்டு இனப்பரம்பலை மாற்றும் திட்டங்கள் ஆகியவற்றை எதிர்கொள்ள முடியாத நிலைமையை தோற்றுவிக்கும். காணாமல் ஆக்கப்பட்ட தங்களின் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை அறியாமலேயே அவர்களை தேடியலைந்த பலர் உலகை விட்டு நீங்கியிருக்கின்றனர். எஞ்சியிருப்போர் தங்களின் வாழ்க்கை காலத்திலும் தங்கள் உறவுகளை கண்டறிந்துவிட மாட்டோமா என்ற ஏக்கத்துடன்
இயலுமையை மீறி போராடி கொண்டிருக்கின்றனர். அந்த போராட்டம் அவர்களுக்கு மட்டமானது என்று ஒதுங்கியிருக்காமல் தமிழ் அரசியல் தலைமைகளும் மக்களும் அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டியது அவசியம். காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் மட்டுமல்ல, தமிழ் இனம் சார்ந்த ஏனைய விடயங்களிலும் பேதங்களை ஒதுக்கிவிட்டு கைகோர்க்க வேண்டியது அனைவரினதும் முன்னுள்ள கடமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆக்கப்பட்டவர்களை தேடி இருட்டில் அலைந்து கொண்டிருக்கும் உறவுகள் இலங்கையின் சுதந்திர நாளை கரி நாளாக அறிவித்து தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்ய இருக்கின்றனர். அவர்களுடன் கைகோர்ப்பதன், அவர்களுக்கு ஆதரவளிப்பதன் அவசியத்தை அனைவரும் புரிந்து செயற்பட வேண்டும். நன்றி. உதயன்.